பொருட்களும் வெகுமதிகளும். அவர்களுடைய குதிரைகள் 736, அவர்கள் கோவேறு கழுதைகள் 245, ஒட்டகங்கள் 435, கழுதைகள் 6720. வம்சத் தலைவரில் சிலர் வேலைக்கென்று கொடுத்ததாவது: திர்ஷாதா 1000 தங்க காசையும் 50 கலங்களையும் 530 ஆசாரிய வஸ்திரங்களையும் பொக்கிஷத்துக்கு கொடுத்தான். வம்சத் தலைவரில் சிலர் வேலையின் பொக்கிஷத்துக்கு 20,000 தங்க காசையும் 2200 ராத்தல் வெள்ளியையும் கொடுத்தார்கள். மற்ற ஜனங்கள் 20,000 தங்க காசையும் 2000 ராத்தல் வெள்ளியையும் 67 ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் ஜனங்களில் சிலரும் நிதனீமியரும் இஸ்ரவேலர் அனைவரும் தங்கள் தங்கள் பட்டணங்களில் குடியேறினார்கள். 7ஆம் மாதமான போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பட்டணங்களில் இருந்தார்கள். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து திரும்பி வருகிறவர்கள் தங்களோடு கூட சில பொருட்களையும் வெகுமதிகளையும் யூதா தேசத்திற்கு கொண்டு வருகிறார்கள். இதன் விவரம் எஸ்ரா 2:66 முதல் 70 வரை உள்ள வசன பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விரண்டு புஸ்தகங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற வெகுமதிகளின் அளவுகளில் வித்தியாசம் உள்ளது. வம்சத் தலைவரில் சிலர் தேவனுடைய வேலைக்காக வெகுமதிகளையும் காணிக்கைகளையும் கொடுத்திருக்கிறார்கள். எஸ்ரா திர்ஷாதாவை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. ஆகையினால் எஸ்ரா புஸ்தகத்திலும் நெகேமியா புஸ்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற பொருட்களும் வெகுமதிகளும் ஒரே சமயத்தில் கொடுக்கப்பட்டதாக இருக்காது என்றும் அவை வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் கொடுக்கப்பட்டதாக இருக்கும் என்றும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். எஸ்ராவின் புஸ்தகத்திலும் நெகேமியாவின் புஸ்தகத்திலும் செருபாபேல் கொடுத்த காணிக்கையின் மொத்த அளவுகளில் சிறிது வேறுபாடு காணப்படுகிறது. தலைவர்களும் ஜனங்களும் கொடுத்ததை நெகேமியா எழுதியிருக்கிறார். எஸ்ராவோ தலைவர்கள் கொடுத்ததை மட்டுமே எழுதியிருக்கிறார். திர்ஷாதாவாகிய செருபாபேலும் ஜனங்களோடு தேவாலயத்திற்கு தன் காணிக்கையை செலுத்துகிறார். இந்த விவரம் தவிர நெகேமியா 7:71 வசனத்தில் வம்சத் தலைவர்கள் கொடுத்ததும் நெகேமியா 7:72 வசனத்தில் ஜனங்கள் கொடுத்ததும் கூறப்பட்டிருக்கிறது. நம்முடைய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் காணிக்கைகளின் மீதும் வெகுமதிகளின் மீதும் மனுஷருடைய எண்ணிக்கையின் மீதும் கட்டி எழுப்புவதில்லை. வம்ச வரலாற்றின் அடிப்படையிலும் பூர்வோத்திரத்தின் அடிப்படையிலும் நம்முடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்படவில்லை. உலக பிரகாரமான பொருட்கள் நம்முடைய விசுவாசத்திற்கு ஆதாரமோ அல்லது அஸ்திவாரமோ அல்ல. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமும் அவருடைய வார்த்தையுமே நம்முடைய விசுவாசத்திற்கு ஆதாரமாய் உள்ளது. பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவர்களின் எண்ணிக்கையும் அவர்கள் கொண்டு வந்த வெகுமதிகள் பொருட்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கையும் மாறுபட்டு இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.